நீங்கள் லாஸ்ட் டைமும் போராட்டத்தில் தான் சார் வாங்கினீங்க எம்பி சீட்டை வந்து கூட்டணியிலே இருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வந்து மறுக்கப்படுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் முதல்ல 2019 கூட்டணியில் சேரும் பொழுது பொது உடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கும் தலா 2 சீட். அதாவது எங்களுக்கு பொறுத்தவரை தலைவர் உங்களுக்கே தெரியும், தலைவருக்கு அப்போது மாரடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக், பேஸ்மேக்கர் வச்சிருந்தாங்க. அப்போ அதை கருத்தில் கொண்டு அப்போது திமுக திராவிட முன்னேற்ற கழக தலைமை கூட்டணி தலைமை அவர் தேர்தல் நேரத்தில் அவருக்கு வாக்கு சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெற்றி பெற்றாலும் அவருடைய ஒரு மக்களவை உறுப்பினராக செயல்படுறது கஷ்டம். அதனால அவருடைய உடல்நலம் கருதி அவருக்கு வந்து நாங்கள் ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்குறோம், நீங்க ஒரு மக்களவை ஒரு மாநிலவை எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் உடன்பாடு ஏற்பட்டது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கடந்து 8 ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் நீடித்து வருகிறோம். சென்ற முறை அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் பொது உடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கும் அந்த அடிப்படையில் தலா 6 சட்டமன்ற தொகுதிகள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சீட் எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை வரும் பொழுது எங்களுக்கு கடந்த முறை கொடுத்த மாதிரி ஒரு மக்களவை உறுப்பினர் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சொல்லும் பொழுது அதை அறிவிச்சிடலாமே சொல்லும் போது அவங்க சொன்னது என்னன்னா, நீ ஒரு 1.25 வருஷம் இருக்கு, அதுல நியாயம் இருக்கு, அது 1.25 வருஷம் இருக்கு, அப்போ கண்டிப்பா தலைவர் அதை செய்வார், தலைவர் கூட்டணி தலைவர் மாண்பு முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் செய்வார் என்று சொன்னார். அது அறிவிச்சிட்டா போதில்லை, ஏன்னா எங்களுடைய இயக்கத்தோழர்கள் மத்தியில் மற்றவங்களுக்குலாம் 2 சீட்டு எங்களுக்குன்னு சொல்லும் போது இல்லை, அது ராஜ்யசபா கண்டிப்பா அதை மட்டும் தான் கொடுத்தாங்க. அது மாதிரி கண்டிப்பா தலைவர் வைக்கோங்கிறத மறக்க மாட்டாங்க, கண்டிப்பா செய்வாங்கன்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் இப்பயே தொடரலாம், அதை மாற்று கருத்து கிடையாது. அதன் அடிப்படையில் நீங்க கேட்ட கேள்விக்கான சொல்றேன், அதனாலதான் நாங்கள் அதை கடந்து சொல்லணும்னு சொல்றேன். உறுதி கிட்டத்தட்ட உறுதி சொன்ன மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. பொருளுடைய மீனிங் என்னன்னா வந்து அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அந்த அஷூரன்ஸ் அவங்க காப்பாற்றின மாதிரி தெரியலையே. இல்லை, நாம அவங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல்ல சேரும் பொழுது நீங்கள் சொல்றது கரெக்ட் தான், நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் சேரணும். அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் சென்ற இதுலையுமே அதே தான், நீங்கள் 1.5 வருஷம் இருக்கு, அதனால கண்டிப்பாக அப்போ சொன்ன இப்போ சொன்னால் தேவையில்லாத ஒரு குழப்பம் வரும். அது நியாயமானது தான், ஏன்னா ஒரு ராஜ்யசபா சீட்னு சொல்லும் போது எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரும். அப்போ எங்களுக்குன்னு சொல்லி வரும்போது அது இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியம் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கியமான நபர்கள். அதனால வந்து அப்போதைக்கு தலைவர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கூட்டணி தலைவர் வர முடியாது, முதலமைச்சர் கண்டிப்பாக அதுக்கு செய்வார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ற மாதிரி அதில் வருத்தம் இருக்கு. அதில் பண்ணால் நாங்கள் அதை தமிழ்நாட்டு நலன்கிறது அதை கடந்து செல்கிறோம் சொல்றோம். இப்போ கமலஹாசன் கேட்டிருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா அதில் கேட்கணும், அதில் மறுக்கிறது கிடையாது, அங்கே கேட்கணும். அதான் தலைவர் வைகோ கேட்கல, இல்லை எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் நான் உட்பட அந்த கோரிக்கையை வச்சு என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்க இப்போ இதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கூடுதலாக ஒரு நம்ம மக்கள் நீதி இயக்கம் வருது, அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் ஏற்கனவே அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தா அவங்களுக்கு இதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க பொழுது அதனால அந்த காரணத்தினால ஒரு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இந்த கூட்டணின்னு வரும்போது பெரும்பாலான எலெக்ஷன்ஸ்ல வந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, எம்டிஎம் கடைசி வரைக்கும் அவங்கள வந்து இது பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல அவங்க ஒரு விதமான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி தான் கட்சிகள் நடந்திருக்கு. இன்க்ளூடிங் டிஎம்கே அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்பயும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இல்லை, நாங்கள் தலைவருக்கு வந்து நான் இந்த இன்டர்வியூலேயே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னேன், இதுக்கான இன்டர்வியூனா பல இடங்களில் கடந்த 2 நாட்களாக உங்களை போன்ற பத்திரிகை நிருபர்கள் உதவியாளர்கள் தொடர்ந்து இது போன்ற கேள்வி கேட்குறேன், நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் இயக்கத்தோடர்கள் முக்கியமான நிர்வாகிகள் நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்றோம். ஏன்னா இணையத்தில் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை போட்டிருக்காங்க. அது தலைமை நிர்வாகிகள், தலைவர் கேட்கல சரி, தலைமை நிர்வாகிகள் என்ன முயற்சி எடுத்தாங்க, அவங்க அப்போ இதுல சரியான இதை கையாண்டாங்களாங்கிற ஒரு இது வரும்பொழுது அதுக்கு பல வழிகள் உங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்,
இயக்கத்தில் இருக்க தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, பொதுமக்கள் கிட்டே ஒரு இந்த இணையத்துல இந்த மாதிரி